இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியம்மா. மாயா, தனா ஃபோன் பண்ணாளா? இல்ல பெரியம்மா. அன்னைக்கு போட்டிக்காக பயிற்சி பண்ண போறேன்னு வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கும் எதுவும் ஃபோன் பண்ணல. பிராக்டிஸ்க்கு போறதுனால பிஸியா இருப்பா. தனாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டை நம்ம வீட்ல தான் வச்சிருக்கா. எல்லா போட்டிக்கும் அவ அதுதான் எடுத்துட்டு போவா. ஆமா பெரியம்மா, அதுதான் அவ லக்கியான பேட்டன் கூட சொல்லுவா. அதை எப்படி கேக்குறதுன்னு தெரியாம இருப்பாளோ. அதை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துடலாமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. ஆமா, அது எங்க இருக்கு? அது எங்க ரூம்ல தான் இருக்கு. மாயா, இப்ப அவ விளையாட போறது ரொம்ப முக்கியமான போட்டி இல்ல. கண்டிப்பா இந்த பேட்டை தான் எடுத்துட்டு போகணும்னு நினைப்பா. இதுல விளையாடினா அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவா. நம்ம எப்படியாவது இதை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துடலாம். சரி பெரியம்மா, கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். பாத்தீங்களா அண்ணி, அவ போட்டியில விளையாட அவளோட ஃபேவரட் பேட் எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்களாம். குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போனவ இந்த பேட்ல ஆடிதான் அவ ஜெயிச்சு கிளிக்க போறாளாக்கும். இதெல்லாம் சும்மா டிராமா அண்ணி. மாமாவோட மனசை மாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அண்ணி, அந்த பேட்டை அவளுக்கு கிடைக்க விடாம நம்ம செஞ்சிடணும். ஏன் அப்படி சொல்ற? ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி அந்த பேட்டால விளையாடி அவ ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கதிர் தான் தனாவ போட்டியில கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டான்னு மாமா மனசு மாறினாலும் மாறிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கதிரும் தனாவும் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நாம கடைசி வரைக்கும் எப்பவுமே அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு வேலைக்காரங்களாவே இருக்க வேண்டியதுதான். அதுவும் சரிதான். அண்ணன் அவர் பொண்ணு மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாரு. கதிரையும் ஏத்துக்கிட்டா அப்புறம் என் பையனுக்கு இங்க மரியாதை இல்லாம போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த பேட்டு தனா கைக்கு கிடைக்கவே கூடாது. என்ன இது? இங்கதானே இருந்தது. மாயா, 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 மாயா. சாரு, என்ன பண்ற? என்னாச்சு இங்க நிக்கிற? தெரியுமா என்னாச்சு? இங்க இருக்க குப்பையெல்லாம் அத்தையும் சித்தியும் இருக்க சொன்னாங்க. அதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். ஐயோ, இது தனாவோட பேட்டு. சாரு, எதுக்கு தனாவோட பேட்டை எரிச்ச? அப்படியா? அது எனக்கு தெரியலையே. ஏதோ குப்பன்னு நினைச்சு எடுத்து போட்டுட்டேன் பெரியம்மா. ஐயோ, எனக்கு பேட்டுன்னு தெரியல பெரியம்மா. ஐயோ, ஐயோ. சரி வா போலாம். ஐயோ, ஏமா இப்படி பண்ண? என்னாச்சுக்கா? என்னாச்சு சாரு? இல்லத்த, குப்பையெல்லாம் எரிக்க சொன்னீங்கல்ல, அதான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டேன். அதுல தனாவோட பேட் இருக்குன்னு பெரியம்மா சொல்றாங்க. அப்படியா? தனாவோட பேட்டை எப்படி நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்கன்னு பாரு. பெரியம்மா, ஏன் அழறீங்க? கண்ணை தொடச்சுக்கோங்க. ஐயோ இல்ல மாயா, இதை தனா கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சோம். சில பேரு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செய்வாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும் பெரியம்மா. அதனாலதான் தனா பேட்ட அப்பவே நான் தனியா எடுத்து வச்சுட்டேன். இங்க இருக்கு பாருங்க. இதுதான் தனாவோட பேட்டு. இது எப்படி உன்கிட்ட? அப்ப இங்க எரியறது? பேட்டு தான் உண்மையிலேயே தனாவோட ஃபேவரட்டான பேட்டு. ஆமா பெரியம்மா, அந்த பேட்டு
தனா கூட நான் விளையாடும் போது வச்சிருந்த பழைய பேட். கார்த்திக் தான் கோச்சிங் கொடுப்பான், நீ விளையாடிதான் ஆகணும்னு சொல்றாரு. அவனே ஒரு அக்யூஸ்ட், அவனால எப்படி கோச்சிங் கொடுக்க கூப்பிட்டாங்க? அந்த புவனேஸ்வரி பணத்தால எல்லாத்தையும் சாதிச்சிட்டு இருக்கா. தனா போட்டியில ஜெயிக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்றான். தனா விளையாடினா அவ தான் ஜெயிப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். அதான் இவளை கிரவுண்டுக்குள்ள வரவிடாம அவ தோக்கடிக்க பிளான் பண்றா. அந்த கார்த்திகை விட்டு வச்சதுதான் தப்பு. இப்பவே போய் அவன் கை கால உடைச்சு போடுறேன். சீனு, அவசரப்படாத. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அது தனாவை தான் பாதிக்கும். எனக்கே பயமா இருக்கு மாயா. சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவனால என் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கே குறையுது. நல்லா விளையாட முடியுமான்னு தெரியல. தனா, அத பத்தி எல்லாம் நீ பயப்படாத. நீ கண்டிப்பா நல்லா விளையாடுவ. மேட்ச் நடக்கிறப்போ நாங்களும் உன் கூட வருவோம். அந்த புவனேஸ்வரி கார்த்திகை வச்சு என்ன பிளான் பண்ணாலும் அதை நடக்க விட மாட்டோம். இல்ல மாயா, நீங்க ஈரோட்ல ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு பெரிய ஆர்டருக்காக போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க முதல்ல அதை பாருங்க, அதான் முக்கியம். போயிட்டு வாங்க. இந்த கோச்சிங் வேலைக்கு அவன் வந்ததே தனாவை விளையாட விடாம தடுக்கதான். கண்டிப்பா நாம நினைக்க முடியாத அளவுக்கு அவன் ஏதாவது பிளான் பண்ணிருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது மாயா. அவனை வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் ஸ்பான்சர் கேட்க மாட்டாரு. நானும் வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். நீ கவலைப்படாத தானா, நானும் உன் கூட வரேன். அவனா நானான்னு பாத்திரலாம். நீ எதுக்கும் பயப்படாத. கதிர், நீ கோவப்படாத. அவன் உன்னை டென்ஷன் ஆக்குறதுக்கு தான் பாப்பான். ஆல்ரெடி அங்க பிரச்சனையாக்கி உன்னை வெளியே அனுப்புனானே. இங்க உனக்கு ஏஜென்சி வேலையெல்லாம் இருக்கும். அதை விட்டுட்டு நீ எப்படி வருவ? நான் டெலிவரி பண்ற கணேசனை பார்த்து சொல்லிட்டு வரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம். தனா, நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கோம். தனா, கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிப்ப. நீ தைரியமா இரு. நாங்க வரோம் வரோம் கதிர். நாங்க வரோம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. கதிரோட பைக்கும் காணோம். எங்க போயிருக்கா?